சிட்டில இருக்க ஒரு பொண்ணு கிராமத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அந்த கிராமத்துல இருக்க வீட்டுக்கு வந்துடுறா. அந்த வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணோட அத்தையும் அவளை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சாரியை ரிமூவ் பண்ணிட்டு அவளுக்கு ஏத்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட மாமனாரோட தங்கச்சி வந்துடுறாங்க. அவங்க இந்த பொண்ணுக்கு சித்தி முறை வேணும். அவங்க உடனே உள்ள வந்துட்டு என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, இது நீ நினைக்கிற மாதிரி வந்து சிட்டி கிடையாது, இது கிராமம், கிராமத்துல எப்படி மக்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு அவளுக்கு வந்து நிறைய தொல்லைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காலையில இந்த பொண்ணை 4 மணிக்கே வந்து எந்திரிக்க வச்சுட்டு தேங்காய் உரிக்கிறதுல இருந்து மாட்டு பண்ணையை கிளீன் பண்ற வரைக்குமே இந்த பொண்ணையே வந்து வச்சு வேலை வாங்குறாங்க. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த எல்லா வேலைகளையும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு சில நேரங்கள்ல அவ எப்படி ரொம்ப சந்தோஷத்தோட சிட்டில வாழ்ந்தா அப்படின்றத யோசிச்சு பாக்குறா. இருந்தாலும் வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி சொல்ற எல்லா வேலைகளையுமே இந்த பொண்ணு செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு சில நாட்கள்ல இவ வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாட்டு பண்ணை எல்லாம் வந்து கிளீன் ஆகி இருக்கு. அப்படியே பாத்திரமுமே வந்து ஒரு சில நாட்கள்ல கிளீன் ஆகிருக்கும். நம்ம கனவை தான் இதெல்லாம் வந்து நமக்காக செய்யறாரு அப்படின்னு நினைச்சிட்டு மிச்சம் இருக்க வேலைகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த சித்தியும் இப்படியே இவன் மிச்சம் இருக்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அத்தையை வந்து கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு நீ வந்து சமைச்சிரு, நாங்க எல்லாரும் உன்னோட சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சரியா சமைக்கவும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதெல்லாம் பண்ணி வந்து இவளும் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அந்த சித்தியை வந்து டேஸ்ட் பாக்குறதுக்காக உள்ள வர்றாங்க. வந்து அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இருந்தாலும் இவ மத்தவங்க எல்லார்கிட்டே வந்து திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணுமே எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. பார்த்தா அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத போய் அவங்க அத்தை கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா இருந்தாலும் எல்லாரும் சாப்பாடு நேரத்துக்கு உட்கார்ந்ததுனால அப்ப இவளும் வந்து மறுபடியும் கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் வந்து வைக்கிறா. எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல இதையும் வந்து நம்ம கணவர் தான் நமக்காக வந்து மாத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இவளும் வந்து சரின்னு விட்டுறா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஒரு தடவை அந்த கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனையும் வர சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கூப்பிடுறாரு. அவங்க அப்படியே போட்டோ ஷூட் எடுக்க போகும்போது இந்த சித்தி வந்து பின்னாடியே வந்துடுறாங்க. வந்தவங்க இப்படி போஸ்ல நில்லு அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல ரொம்ப கோபமாகன அந்த பொண்ணும் ஏற்கனவே அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவளோட கணவரையும் வந்து ஒரு தனியா இடத்துக்கு கூட்டு வந்துட்டு எனக்கு நிறைய சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ண தெரியுதுல்ல, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவரும் யோசிக்கிறாரு நான் எப்போ உனக்கு சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு யோசனை வருது, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம உதவி செஞ்சிட்டு இருக்கிறது நம்ம கணவர் கிடையாது, நம்ம அத்தை தான் அப்படின்னு. அப்போ திரும்பி பார்த்தா அந்த சித்தி வந்ததுனால அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த அத்தையும் வந்திருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு ஓடி போய் அவங்க அத்தையும் கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எதையோ பேசிட்டு அப்படியே அந்த சித்தியை பார்த்துட்டு திரும்புறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த சித்தியுமே ஒண்ணு கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஃபன்னாவும் ஒரு எமோஷனலாவும் இந்த ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க.